ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி ராகி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான ஒரு நெய் சேர்த்துக்கலாம், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கம்மியாக தண்ணி விட்டு நல்லா தண்ணி தெளிச்சிடனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரியாக நல்லா அப்படி உதுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மாவை உதிரியாக கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மாவு சாஃப்டாக வர வரைக்கும் உதிரியாக அப்படி இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம் அதில் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அது மேலே இட்லி கொத்தி வச்சுட்டு இப்போ துணி போட்டுக்கிறேன், அதில் காட்டன் துணி. இப்போ அந்த மாவை அந்த துணியில் எடுத்து வச்சுட்டு ஆவி கட்டிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்லு. இப்போ மாவு வெந்துடுச்சு, எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ முந்திரி நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரியாக இருந்தால் சக்கரைலாம் அதில் நல்லா உரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சதுனால கட்டி கட்டி அந்த அங்கங்கே உப்பு கறிக்கும். கட்டிலாம் இல்லாமல் உடைச்சிட்டு இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
சூடான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுவையான ராகி புட்டு.